காவி உடை அணிந்த திருவள்ளுவரின் படத்தை வெளியிட்ட ஆளுநருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுக்கோட்டையில் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம். அதாவது அதுக்குள்ள என்னமோ நம்மளுடைய கெட்ட நேரம் இந்த ஆளுநர் நமக்கு வந்து வாங்கிச்சிருக்காரு. ஏற்கனவே காவி உடையை அடிச்சு சர்ச்சைகள் கிளம்பிச்சு. திருப்பி நீங்க காவி உடைன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும்? அவரை என்ன வாதத்துக்கு மருந்து பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 300க்கு மேற்பட்ட இடங்கள் 370 வரைக்கும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஒன்றியத்திலே ஆட்சி அமைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அதாவது நாங்க வந்து எந்த அளவுக்கு தடுத்திருக்கோங்கிறது நாங்க பிடிச்சிருக்கிறதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க அன்னைக்கு நடமாட்டத்தை விட்டுட்டாங்க, நாங்க இன்னைக்கு தடுத்திருக்கோம். அது தடுக்கப்படுவதனால தான் இவ்வளவு பறிமுதல்கள் எங்களால் செய்யப்படுகின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டார். அதனால் இளைஞர்களுடைய வாழ்வு, மாணவர்களுடைய வாழ்வு கெடும் என்பதை உணர்ந்தவர், அறிந்தவர். நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுப்பதுதான் எங்கள்